சரிங்க, போய் வேலையை பாரு. அண்ணே. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன தெரியல? நானும் வருஷம் பாத்துட்டு இருக்கேன். நெல்லு பூரா உங்களுக்கு, பதறு பூரா எனக்கா? ஏன்டா இப்படி பதறுன்னு பதற? இந்த பாரு, நீ நெல்ல தின்னாலும் வளர போறது இல்ல, புல்ல தின்னாலும் வளர போறது இல்ல. அப்படியா? சாப்பிட்டாதான்டா தெம்பா இருக்க முடியும். இப்படியே சாப்பிட்டா வெடிச்சிருவீங்க. என்கிட்ட ஏத்து பேசுறியா நீ? உங்ககிட்ட வெளியூருக்கு போனோம், வண்டி கூட்டு வரான்னு சொன்னேன்ல, போய் வண்டி கூட்டு வரா. உங்க பேரை சொன்னா ஒரு பேர் வர மாட்டேங்கிறான். போனா இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆளப்பாரு. மச்சான் பண்ணாரு, பப்பா என்ன சொன்னாரு, உலகம் போறதோ கட்டியா வண்டிய இன்னாரு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மாடு வெட்ட துணிது, உன்னைய மேய்ஞ்சிட்டு போகுது. என்ன தைரியம் இருந்தா இந்த சின்ன மணி அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவா. கட்டியா வண்டிய. யாருக்கு? அண்ணனுக்கு தான். ஆமா. ஐயோ ஏயா அழுவுற? என்ன? நீங்களே நியாயத்தை கேளுங்க. இந்த அண்ணனை இந்த வண்டியில உட்கார வச்சா வண்டி தாங்குமா, மாடு இழுக்குமா? என்னடா அங்க தொணத்தொணன்னு பேச்சு? சீக்கிரம் வண்டியை கட்டுறா. வண்டி கட்டுறது இருக்கட்டும்ங்க, முதல்ல கூலிய பேசிக்குவோம். கூலியா? நான் யாரா? மணிக்காரரு. நீ யாரு? நான் பண்ணையார் வீட்டு மகன். பண்ணையார் மகன் என்கிட்ட கூலி கேட்கலாமா? கூலி கேட்கறது தப்புங்களா? தப்பா? ஊர்ல 4 பேர் கேட்டா காரி துப்புவாங்கடா. கூலி கேட்டா காரி துப்புவாங்களா? அது எந்த ஊர்லீங்க? இப்படி வாடா. இப்ப நீ வண்டி கட்ட போறியா இல்லையா? மாட்டுக்கு ஒரே இரும்புங்க, முடியாதுங்க. இப்ப நீ கட்டல தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த வண்டியில உட்கார்ந்து என் மாடு சாகறதா நான் இந்த கண் முன்னால பார்க்க விரும்புறீங்களோ? எப்பா எப்பா, உன் அண்ணன் பண்ற அக்கிரமத்துக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட நீ வளர போறதில்ல. தத்துவ சொல்ல வளர போட்டேன், வளர மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பை என் கால்ல விழ வைக்கல, நான் இந்த தமிழ் மண்ணில பிறந்தவன் இல்லடி. செல்வி, என்ன? என் மேலதான் உனக்கு கோவம். சாப்பாட்டு மேல என்ன கோவம்? சாப்பிடு. இந்த நாய் சோறு எனக்கு வேண்டாம். நாய் சோறா? பின்ன பாசத்தோட கொண்டு கொட்டுறீங்க. நீங்க தாலி கட்டினதுனால கொட்டுறீங்க. செல்வி, உன்ன மாதிரி நானும் கை தட்டி சொல்ல முடியும். சாப்பாடு இருக்கே, கொட்டிரும்ல, சொன்னா கேடு, சாப்பிடுமா. பொய் சொன்னவங்க வீட்டுல போஜனம் சாப்பிட்டா ஜீரணம் கூட ஆகாது. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். செல்வி, நீ எத்தனை நாளைக்கு தான் உண்ணாவிரதம் இருக்க போற? ஏ, 90 நாள் இல்ல 100 நாள் உண்ணாவிரதம் இருப்பேன். உங்களுக்கு என்ன? 100 நாளா? அரசியல் கட்சியில இருக்க வேண்டியவ அடி எனக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்துட்ட. பரவாயில்ல, சாப்பிடு. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? போங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட, பட்டா தான் தெரியும். கொஞ்சம் இருங்க. போங்க. என்ன பார்த்த? போங்களே. சாப்பாடு கொண்டு வந்துட்டாரா? சாப்பாடு உப்பு இல்ல, தயிர் இல்ல, ஒண்ணு இல்ல. யாருக்கு வேணும் இந்த சாப்பாடு? வயிறு என்னமோ பண்ணுதே, பசிக்குது போல இருக்கு. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. அவர்கிட்ட ஏற்கனவே வீம்புல வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? பழைய சோறா இருந்தாலும் பசியில ருசியாவே இருக்கு. சபாஷ். என்ன பேச மாட்டேங்கிற? வாயில என்ன கொலக்கட்டையா இல்லையா? பின்னாடி என்ன வச்சிருக்கோண்டா? சோறு. அட, பத்திர நாய் சோறு பால் சோறு ஆயிருச்சா? நீங்க கை தட்டி கிண்டல் பண்ணீங்கன்னா எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சரி சரி சரி, சாப்பிடு. முடியாது. சாப்பிடுனா? முடியாது. முடியாது? சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம். இப்ப நான் கையில வச்ச கத்திய என் கழுத்துல வச்சு உன்னை விதவையாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? என்ன பயமுறுத்துறீங்களா? சரி சரி, ஒண்ணும் பண்ணி தொலைக்காதீங்க. நான் தின்னு தொலைக்கிறேன். என்ன மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? உப்பு இல்ல, ஒண்ணு இல்ல. யார் சாப்பிடுவா? அப்படியா? ஐயோ, ஏன் இவ்வளவு உப்பு போட்டீங்க? இல்ல, கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கட்டும் தான். ஆமா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சாப்பிடு.
காயத்துக்கு மருதானிய மருந்தா வச்சிருக்காங்க. யாரு? மருதாணி நம்ம கையில நல்லாதான் சிவந்திருக்கு. ஓஹோ, நீதானா? வர்ற செல்வி, என்ன கையெல்லாம் சிவந்திருக்கு? மருதாணி வச்சுக்கிட்டியா? மருதாணி வச்சிருக்க மாட்டேன். அத கேட்க நீங்க யாரு? நல்ல ஆளு, பேச வந்துட்டாராம் பேச்சு. பார்த்து போடு, வைக்கல் உடைஞ்சிட போகுது. பாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு. அதான் மருதாணி வச்சு விட்டுருக்கா. என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி தான். ஏய், மதி வராண்டா, ரொம்ப சண்டைக்கு இருப்போமா? ஆமா, மல்லீஸ்வரி எப்படி இருக்கா? உனக்கும் பொண்டாட்டிக்கு ஏதோ தகராறாம? நம்ம மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியவ இப்ப இவனை வச்சிருக்கா. ஏய் நில்றா, என்னடா தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ பதில் சொல்லாம போய்கிட்டே இருக்க. என்ன மாமா அது? உன்னை வீராதி வீரா சூராதி சூரன்னு இந்த ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீ போய் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கிய. அடி கொடுத்தே பழக்கப்பட்ட இந்த கையை அடி வாங்கிட்டு வந்திருக்குன்னா எல்லாம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான். சத்தியமா? என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல போ. அது புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். மல்லீஸ்வரி, உனக்கு ஒரு கதை தெரியுமா? கதையா? சொல்லு சொல்லு சொல்லு. அங்கே இரு, ஒத்தரம் குடுத்துக்கிட்டே கேளு. ஒரு பாம்பு ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கடிச்சுக்கிட்டே இருந்துதான். அத பார்த்து பயந்த ஜனங்க ஒரு முனிவர் கிட்ட போய் முறையிட்டாங்களாம். உடனே அந்த முனிவர் அந்த பாம்பை பார்த்து இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு யாத்திரைக்கு போயிட்டாரா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு குத்துயிரும் கொலையுருமா கிடந்ததா. அதுகிட்ட அந்த முனிவர் என்னாச்சுன்னு கேட்டாரா. உடனே அந்த பாம்பு சொல்லிச்சா, உங்களை கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதா நான் யாரையுமே கடிக்காம இருந்த, அதுக்கு இந்த ஜனங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு இப்படி போட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த முனிவர், ஏ முட்டாள் பாம்பே, உன்னை நான் மத்தவங்களை கடிக்காதேன்னு சொன்னேனே தவிர உன்னை துன்புறுத்துறவங்கள சீறி பாயாதேன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்டாரா. என்ன இந்த கதை புரிஞ்சுதா?